கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரையிலும் வாசிக்கிற போது, கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பாக சொல்லுகிறார்? அதே நேரத்தில் தேவனிடத்தில் வந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாத மனிதருடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை இந்த வசன பகுதிகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் முதலாவது ஒரு 3 காரியத்தை நம்ம சிந்திக்க முடியும். லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். இந்த 3 விதமான அனுபவத்தை இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறது. இன்னொன்று, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. 3, அவருடைய வார்த்தையின்படியே செய்வது. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவருடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டின மனிதனுக்கு ஒப்பாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கும் அநேக மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறதற்கு மனதில்லாதவர்களாகவே இருக்கிறான். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறார். அப்போது ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே புறப்பட்டு போகிற போது, அவருடைய சமூகத்தில் புறப்பட்டு போகும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஏனென்றால் நீங்கள் காண்கிற இந்த உலகத்தில் சமாதான கேடுகள் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது. பலவிதமான போராட்டத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் தான் மனிதனுக்கு கிடைக்கிறது. அதனால் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகிறது தான் உத்தமமான காரியமாக இருக்கும். அப்படி தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகிறவங்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்குறார். ஒரு மனிதன் ஏன் கர்த்தருடைய சமூகத்திற்கு புறப்பட்டு போனோம்? இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, இந்த உலகத்தில் பலவிதமான வேதனைகள் இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு போகும்போது தான் தேவையான சந்தோஷமும் நன்மைகளும் கிடைக்கிறது. அதோடு கூட பாருங்கள், ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் புறப்பட்டு போகும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அந்த மனிதன் என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இந்த தேவனுடைய வார்த்தை எல்லாமே தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் புறப்பட்டு போகும்போது தான் கர்த்தர் அந்த மனிதனோடு கூட பேசுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு போகிறதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்களை ஆயத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் அவங்க எதிர்பாராத பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கும்போது தேவ சமூகத்தில் புறப்பட்டு வருகிறதற்கு அவர்கள் மனதில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போன நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கும்போது யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்குறோம். உண்மையாகவே யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொன்ன காரியம் இந்த யோனாவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு கடினமாக இருந்ததுனால அந்த தேவ சமூகத்தை விட்டே அவர் தூரமாய் போகிறார். அதனால் பாருங்கள், இந்த ஒரு யோனாவின் நிமித்தம் அந்த சமுத்திரத்தில் பிரயாணம் செய்த அத்தனை பேருக்கும் மோசம் ஏற்பட்டது. அவருடைய பொருள் சேதம் ஏற்பட்டது. அங்கே பயங்கள் சூழ்ந்து கொண்டது. கடலினுடைய அலை மிகவும் மும்முரமாக அது கொந்தளித்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நெருக்கத்திற்கு காரணம் ஒரே ஒரு யோனா தான். இந்த யோனா மாத்திரம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன பாதையில் சரியாக நடந்திருப்பார்னா இந்த யோனாவுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும், கூட பிரயாணம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். இப்போ ஒரு யோனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனால யோனாவுக்கும் வேதனை, யோனாவோடு கூட சமுத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த மனிதர்களுக்கும் சோதனையும் வேதனையும் ஏற்பட்டது. பொருள் சேதம் அங்கே உண்டாயிற்று. 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இந்த யோனா கஷ்டப்படுகிறார். இப்படியெல்லாம் பலவிதமான வேதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கிறார் பாருங்கள். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு வருகிற போது தான் அந்த மனிதனை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு அவருக்கு சாட்சியாக மாற்றுகிறார். இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 6:47 அவரிடத்தில் வரணும், அவரிடத்தில் வருகிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். சில மனிதர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்துக்கு புறப்பட்டு போகிறதே இல்லை. இன்னும் 2வது கூட்டத்தை பார்க்கும்போது தேவ சமூகத்தில் அவங்க புறப்பட்டு போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதில்ல.
நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே விருப்பம் இல்லை. பெற்றோருடைய கட்டாயத்தினால கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போவாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மற்றவங்களை கட்டாயப்படுத்துகிறதுனால கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு போவாங்க. மனப்பூர்வமாக தெய்வ சமூகத்தில் புறப்பட்டு போகிறது இல்லை. அவங்க மனப்பூர்வமாக தெய்வ சமூகத்தில் புறப்பட்டு போகலை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவங்க ஆராதனை சரியாக இருக்காது, அவங்க வசனத்தை கேட்கிற விதம் சரியாக இருக்காது, அவங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த விதத்தில் குறைவு இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இவங்க மனப்பூர்வமாக தெய்வ சமூகத்தில் புறப்பட்டு போகிறவங்க இல்லை, யாரோ ஒரு நபருடைய நிர்பந்தத்தினால கட்டாயத்தின் பேரில் தெய்வ சமூகத்தில் புறப்பட்டு போகிறாங்க. அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கோ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கோ மனம் இல்லாமல் போகிறது. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவரிடத்தில் வரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதின்படி செய்யணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். சிலர் தேவ சமூகத்திற்கு புறப்பட்டு போகிறதே இல்லை, சிலர் கர்த்தருடைய சமூகத்திற்கு புறப்பட்டு போனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதே இல்லை. இன்னும் ஒரு சிலர் எப்படி தேவ சமூகத்தில் தான் புறப்பட்டு போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்குறாங்க, ஆனால் அதன்படி செய்கிறதில்ல. தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவங்களை உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, கர்த்தர் எங்கள் கூட பேசினார் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தருகிற ஆலோசனை என்னென்னா, நீங்கள் கேட்கிற அந்த சத்திய வசனத்தின்படி நடக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் இந்த சத்திய வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாக இருந்தால் கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு போன உடனே தன்னுடைய சாயல் இன்னது என்பதை மறந்து போகிறான். இதே போல தான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது தான் வசனத்தை கேட்பாங்க. யாராகிலும் ஆலோசனை சொல்லும்போது அந்த காதுகளை நன்றாக திறந்து வைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. ஆனால் ஒரு வசனத்தின்படி கூட நடக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க, ஒரு வார்த்தையின்படி கூட செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கடினமாக தெரியும். இந்த வசனத்தின்படி நடக்க முடியாது, இந்த வசனத்தின்படி நடக்க முடியாது, இந்த ஆலோசனை கடினமாக இருக்குது, இதன்படிலாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு ஒவ்வொரு வசனத்தையும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுனால வசனத்திற்கேற்ற பலன் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. வசனத்தை கை கொள்ளுகிறதுனால ஒரு மனிதனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இந்த மனிதனால் உணர முடியவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்யணும். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நீங்கள் செய்யாமல் போனால், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிற போது, உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத ஒரு மனிதனும், தேவ சமூகத்திலே வராமல் தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக இருக்கிற ஒரு மனிதனும் ஒன்று தான். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை. புறம்பே இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை. சபைக்குள்ளே வந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் வந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை கை கொண்டு நடக்கவில்லை. அப்படி பார்க்கும்போது ஆலயத்திற்கு உள்ளே வருகிறவர்களும் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவர்களும் ஒன்று தான். அப்போ இதில் நமக்கு விசேஷமாய் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை, இயேசுவை விரும்பி தேவ சமூகத்தை விரும்பி தேவ சமூகத்தில் வராதவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படலை. அவங்க காதுகள் அந்த தேவனுடைய வார்த்தைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் புறப்பட்டு வருகிறீர்கள், உங்களுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. ஆனால் நீங்கள் அதன்படி செய்யாவிட்டால் அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அப்படியானால் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் புறப்பட்டு வருகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், அதன்படி செய்கிறான். இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பாக கர்த்தரவனை சொல்கிறார். பெருவெள்ளம் வந்தது, பெரு காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆனாலும் பாருங்கள், அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அசைக்கக்கூடாத அளவுக்கு அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரமாக இருக்க வேண்டுமானால் அந்த மனிதன் தேவனிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனிதனாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் இந்த உறுதி கிடைக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தைரியம் இல்லை. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வர முடியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் தேவனிடத்தில் வந்து அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த உறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். போராட்டத்திலும் அவங்களுக்கு உறுதி இருக்கும், நெருக்கம் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திடமனது இருக்கும்.
ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். நிச்சயமாய் ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்கிற ஒரு திட விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்யுங்க. அப்படி இல்லாதவர்களை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் கட்டின மனிதனுக்கு ஒப்பாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அது என்ன உண்டாகிறது? பெருவெள்ளம் வருகிற போது, பெருமழை வந்து அந்த வீட்டின் மேல் மோதுகிற போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், மணலின் மேல் கட்டுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசமே இல்லாமல் போய்விடுகிறது, நன்மைகளே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மனிதன் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போனது உண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது உண்டு, எனக்கு அந்த ஊழியக்காரங்களே தெரியும், இந்த ஊழியக்காரங்களே தெரியும், நான் இவங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், நான் இவங்க கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு உறுதி இருக்காது. காரணம் என்ன? அவங்க கூட்டத்துக்கு போனது உண்மைதான், ஊழியக்காரரிடத்தில் அவங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லையே. அதனால் அஸ்திபாரம் இல்லாமல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனிதர்களைப் போல இருக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கமும் வரும்போது கர்த்தருக்குள்ளாக அந்த மனிதர்களாக நிலைத்து நிற்க முடியலை. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள் நிலை நின்று கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனிதனாக இருக்கணும். அந்த மனிதனுக்குத்தான் உறுதியையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் அப்படிப்பட்டவங்களா இந்த நாட்களில் காணப்படுவீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்த ஒரு குடும்பத்தையும் அந்த மனிதனுக்கும் அந்த குடும்பத்தில் உண்டான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது: அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இங்கே சகரியா, எலிசபெத் இவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படியே குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகள் அவைகளின்படியே சகரியாவும் எலிசபெத்தும் செய்கிறாங்க. உண்மையாக வசனத்தின்படி நடந்தவங்க, உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க. ஆனால் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது. ஊராரெல்லாம் அவங்கள பரியாசம் பண்ணியிருப்பாங்க, ஜனப்புத்தர் நடுவில் அவங்களுக்கு நிந்தை இருந்தது, போராட்டம் இருந்தது. ஆனால் எந்த குறைவையும், எந்த போராட்டத்தையும், எந்த பிரச்சனையும் அவங்க பார்க்கல. வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான் அவங்க இருதயத்தில் இருந்தது. தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கணும். இந்த உலகத்தில் நன்மைகள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எங்களை பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று சொல்லுகிறார்களோ இல்லையோ, நாங்கள் வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்னு தேவ வார்த்தையின்படி நடக்க வேண்டுமே என்று சொல்லுகிற அந்த கவலையும் அந்த பாரமும் தான் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க கர்த்தர் கட்டளையிட்டு சகல கற்பனைகளின்படி அப்படியே நடந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பாருங்கள், கர்த்தர் அதே ஜனப்புத்தர் நடுவில் கனம் பண்ணினார். அதே ஜனங்களின் நடுவில் அவங்க குடியிருந்த அந்த மலை தேசத்தில் கர்த்தர் அவங்களை உயர்த்தினார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் கர்த்தருடைய சத்திய வசனத்தின்படி நடந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். அந்த மனிதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவங்க இருக்கிற ஜனப்புத்தர் நடுவில் கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். அதற்கு இந்த சகரியா, எலிசபெத் என்கிற இந்த தம்பதியார் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறாங்க. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க கர்த்தர் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்ததுனால அவங்க குடியிருந்த தேசத்தில் அவங்க உயர்த்தப்பட்டாங்க. கர்த்தருடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்களே, இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த நன்மை என்ன? இவங்க எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள்? வசனத்தின்படி நடந்தார்கள். வசனத்தின்படி நடக்கிற இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்: ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். 10வது வசனம்: தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சகரியா, எலிசபெத் என்கிறவர்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது, தேவை இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லுகிற ஒரு வேதனை இருக்கிறது. ஆனால் ஊழியத்தில் குறை வைக்காமல் கர்த்தருடைய காரியத்தை சகரியா சரியாய் செய்கிறான். தேவ வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். குடும்பத்தில் குறைவு இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில சில குறைவு இருக்கலாம், பிள்ளைகளுடைய வட்டாரத்தில் சில குறைவுகள் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் அவங்க சரியாக இருப்பாங்க. கர்த்தருடைய காரியத்தில் அவங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி தேவனுக்கு முன்பாக நீதியாக நடப்பாங்க. அவங்க தான் வசனத்தின்படி நடக்கிறவர்கள். இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டமும் வந்த உடனே
கர்த்தருக்கு விரோதமாக தான் முறுமுறுப்பாங்க. கர்த்தருடைய சபைக்கும் ஊழியக்காரங்களுக்கும் விரோதமாக தான் முறுமுறுப்பாங்க. இனி வேதம் வாசிக்கவே மாட்டேன், இனி ஜெபிக்கவே மாட்டேன், நான் தேவனை தேடி எனக்கு என்ன பலன் என்று அவங்க கேட்பாங்க. சகரியா எலிசபெத் என்கிறவர்களுக்கு முதிர் வயதாகிறது வரையிலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனால் அவங்க ஊழியத்தை விட்டுவிடவில்லை. கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க, கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருந்தாங்க. கர்த்தருக்கு அவங்க குறை வைக்கலை. இவங்க வாழ்க்கையில் குறைவு இருந்தது, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் குறைவு இருந்தது, இவங்க குடும்ப வாழ்க்கையில் குறைவு இருந்தது. இவர்கள் பல விதத்திலும் நிந்திக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருந்தாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாங்க. கர்த்தருடைய காரியத்தில் அவங்க சரியாக இருப்பாங்க. அவங்க சரீரத்தில் குறைவுகள் இருந்தாலும், குடும்பத்தில் குறைவுகள் இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல சில நெருக்கங்கள் இருந்தாலும், அவர்களோ கர்த்தருடைய காரியத்தில் சரியாக இருப்பார்கள், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருப்பார்கள். அதை தான் இந்த சகரியா எலிசபெத் இடத்துல நம்ம பார்க்குறோம். 2, இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்ததுனால லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய தூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவ சமூகத்திலே தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். நாட்கள் கடந்து போனாலும், வருடங்கள் ஆனாலும் அவருடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டு அதற்கேற்ற பதில் கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதர்களுடைய அடையாளம் என்னென்னா, அவங்க தேவ சமூகத்தில் ஜெபிப்பாங்க. குறைவு இருந்தாலும் ஜெபிப்பாங்க, தேவைகளுக்காக ஜெபிப்பாங்க, பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்லுவார்கள். ஒரு சகரியா எலிசபெத் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்க தேவனுடைய வார்த்தையின்படி, கற்பனையின்படி நடக்கிறவங்க. அவங்க தவறாமல் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. நாட்கள் வருடங்கள் கடந்து போனாலும் அந்த ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கி நீங்களும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் ஜெபத்திற்கான பதில் தாமதமானாலும் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜெபத்திற்கான ஆசீர்வாதம் உங்களுடைய கையில் கிடைக்கும்போது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும், விலையேற பெற்றதாக இருக்கும், மேன்மையானதாக, உயர்ந்ததாக இருக்கும். ஆகவே ஜெபத்தை ஒரு தேவ பிள்ளைகள் விடவே கூடாது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைங்களாக இருந்தால் உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. குறைவு இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் அந்த தேவ சமூகத்திற்கு நேராக தான் அந்த ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளுவார். அந்த தேவ பிரச்சனத்துக்கு நேராக தான் நீங்கள் புறப்பட்டு போவீங்க. சரீரத்தில் உங்களுக்கு சுகம் இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, நெருக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஆனால் பாருங்கள், ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு போகணும். அந்த பாரம் உங்களுக்குள்ளே குறையாது, அந்த தாகம் உங்களுக்குள்ளே தனியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத தான் மேன்மையான காரியமாக நீங்கள் நினைப்பீங்க. இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்திற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3வது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய சிட்சையை இந்த சகரியா சகித்து கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் நடக்க போகிற தேவனுடைய வார்த்தையை சகரியாவால் நம்ப முடியலை. முதிர் வயதான காலத்தில் எங்கே எங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று அவிசுவாசப்பட்டதுனால தேவதூதன் சகரியாவினுடைய வாயை கட்டுகிறார். இப்பொழுது இவைகள் சம்பவிக்கிறது வரையிலும் நீ பேசக்கூடாது, ஊமையாக இருப்பாய். இந்த தேவனுடைய சிட்சையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், அவருக்கு தெரியும் நம்முடைய அவிசுவாசத்தினால தான் தேவன் இந்த சிட்சையை தந்திருக்கிறார். அதனால் இந்த சிட்சையை பொறுமையோடு கூட சகித்து கொள்ளணும். கர்த்தருடைய நாளில் நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு சகரியாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அவிசுவாசம் வரும்போது சில சிட்சையை ஆண்டவர் தருவார். எதற்கு தெரியுமா? நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. தேவ சன்னிதானத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையாக சகரியாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தேவ வார்த்தையை சகரியா விசுவாசிக்காததுனால இந்த தேவ தூதன் அவரை கண்டிக்கிறார். அந்த சிட்சையை சகரியா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் அந்த நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே தேவனை புகழ்ந்து அவர் பேச ஆரம்பித்தாராம். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கலை. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வாய் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் சகரியா. பேச முடியாது, பேசணும்னு விரும்புவார், ஆனால் பேச முடியாது. இந்த பாடுகளையும் இந்த சிட்சைகளையும் பொறுமையோடு கூட சகிக்கிறார். இது ஏன் வந்தது? என் அவிசுவாசத்தினால. என் அவிசுவாசத்தை மாற்றுகிறதற்காக தேவன் என்னை புடமிடுகிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தேவனை மைமைப்படுத்தி கொண்டே இருந்ததுனால தான் நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே தேவனை அவர் மைமைப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிட்சையை ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி நீங்கள் வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைங்களாக இருந்தால் உங்ககிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அவிசுவாசமோ வேறு ஏதாகிலும் பாவமோ குறைவுகளோ இருந்தாலும் கர்த்தர்
உங்களை சிட்சித்து தம் பக்கமாக அவர் சேர்த்துக்கொள்ள விரும்பும்போது உடனே அந்த ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருவீங்க. அந்த தேவ சமூகத்தை விட்டு விலகி போக விரும்ப மாட்டீங்க. அந்த பாடுகளை பொறுமையோடு கூட சகித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீங்க. அப்படி நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சிற்சையை சகிக்க முடியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள் என்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நமக்கு விடுதலை தருகிறதுக்கு மட்டும் நம்முடைய தேவனுக்கு உரிமை இல்லை. நாம் தவறு செய்தால் நம்மை சிட்சிக்கிற உரிமையும் அவருக்கு இருக்கிறது. நாம் தவறு செய்தால் நம்மை கண்டித்து சீர்படுத்துகிற உரிமையும் தேவனுக்கு இருக்கிறது. சில நேரங்களிலே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையாக இருந்து அந்த சிட்சைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுகிறதற்கு தேவ சமூகத்தில் காத்திருந்தா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா 1வது அதிகாரம் 58வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், கடைசியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். அவங்க வசனத்தின்படி நடந்தது விருதாமல் போகலை, கர்த்தரை பின்பற்றினது விருதாமல் போகலை. ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. சகரியா எலிசபெத் முதிர் வயதாக மாறிட்டாங்க. ஆனால் வசனத்தின்படி அவங்க நடந்ததுனால தேவ இரக்கம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கி நீங்களும் ஒருவேளை பல வருஷமாக சில காரியத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கலாம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். பயப்படாதீங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவ இரக்கம் வெளிப்படும். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டது உண்டானால், யாரெல்லாம் இந்த எலிசபெத்தை பார்த்து மலடின்னு சொன்னாங்களோ எல்லாரும் இப்போ சொல்லுகிறாங்க தேவ இரக்கம் இவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை சுற்றிலும் இருந்த ஜனங்களுடைய நாவில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் பாருங்க. இன்றைக்கி ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். நீங்கள் வசனத்தின்படி உண்மையாக நடந்தால் இதே ஜனங்களுடைய நாவினாலே கர்த்தர் இவர்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவங்க நடுவில் சாட்சியாக மாற்றுவார். ஒரு சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த இரக்கத்துக்காக தானே காத்திருக்கிறீங்க, அந்த இரக்கத்துக்காக தானே ஜெபிக்கிறீங்க. நீங்கள் முறுமுறுக்கலை, நீங்கள் தேவனை தேடுகிறதுல குறை வைக்கலை. நெருக்கம், பாடுகள், போராட்டம், நிந்தைகள் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இரக்கம் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. நிச்சயமாக அந்த கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, வல்லமையுள்ள இயேசுவே, இந்த நல்ல நேரத்திலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மிடத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி செய்யணும். அப்படி செய்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒரு சகரியா எலிசபெத் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்ததுனால அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து, நாங்களும் உம்முடைய சத்திய வசனத்தின்படி நடப்பதற்கு வேண்டிய மனதையும் கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தார். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.